பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட்ஸ் ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் பார்ட்டா, இது வந்து என்ன பார்ட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்டா அப்படி. ஓகே, இப்போ வந்து யூனிட் ஒன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிவில் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஓகே, சிவில் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாது, சிவில் மட்டும் படிச்சுட்டு போய் நினச்சிங்கன்னா இது நாட் யூஸ்ஃபுல். ஓகே, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிச்சாலும் நீங்க என்ன பண்ணி க்ளீன் பண்ணா ஒரு குட் ஸ்கோர் எனக்கு வாங்க முடியும். திருப்பி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் தான் இதுக்குள்ள. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிவிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால சிவில் தான். என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் இன்ஜினியரிங்னால என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் இது வந்து போத் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்குமே வந்து பொருந்துற மாதிரியான கொஸ்டின். இது யூனிட் ஒன்ல வந்து 2 மார்க்ஸ் 60 மார்க் நீங்க அடுத்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் இது கம்ப்ளீட் சிவில் ஓரியன்டட் கொஸ்டின் தான். மிச்சம் நல்ல இதுவும் கம்ப்ளீட் சிவில் ஓரியன்டட் கொஸ்டின் தான். பில்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் காம்போனன்ட்ஸ். இதுவும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சிவில் ஓரியன்டட். கம்ப்ளீட்டாக சிவில் இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிவில் ஓரியன்டட். யூனிட் 2 அப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. யூனிட் 1 வந்து காமிச்சுன்னா இதை நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக அந்த கொஸ்டினை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது யூனிட் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸு, அதோட கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், சிமெண்ட் அண்ட் யூசஸ், தெர்மல் அண்ட் அக்வாஸ்டிக்ஸ், இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் காம்போனன்ட்ஸ், ஃபவுண்டேஷன் என்ன, பியரிங் கெப்பாசிட்டி இன்ஜினியரிங், செட்டில்மெண்ட் ரெயின் வாட்டர் கெப்பாசிட்டி, கிளீன் பில்டிங், டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஸ்கெட்ச், பில்டிங் காம்போனன்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளீன் பில்டிங். ஓகே, அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வெல்டர். What is power plant, thermal power plant, renewable energy, nuclear power plant, hydro power. Petrolனா வாட்டர் அண்ட் நியூக்ளியர்னா அதை பேஸ் பண்ணி எப்படி அதை ஃபியூவலாக வந்து எனர்ஜியாக மாற்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். தெர்மல்னா ஹீட் பவர் பிளான்ட், ஸ்டீம் பவர் பிளான்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வித் எக்ஸ்பிளனேஷன். என்ன பவர் பிளான்ட்னு இருக்கணும், இது டிராயிங் இருக்கணும். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் 4 வர்ற மாதிரி விஷயம். டிராயிங் இருக்கணும், அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கணும், அதோட பிரின்சிபல் என்ன தத்துவத்தின் அடிப்படையாக அதுக்கு அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, அதோட அப்ளிகேஷன்ஸ் அல்லது யூசஸ். இந்த 4 கொஸ்டின் வரப்ப யூஸ் இன்னும் 2 முக்கியமான கொஸ்டின் ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் வச்சு நம்ம யூனிட்ல வந்து என்ன சொல்லிட்டோம்னா மாடியூல்னு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2025 உள்ளது ரெகுலேஷன். ஓகே, அதாவது மாடியூல் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்பாங்க. அதுதான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது யூனிட்டை பிரிச்சுக்கோங்க. வேற ஒன்று அடுத்து எதுவும் பார்த்தீங்கன்னா பியூரானிக்கல் மெக்கானிக்கல் தான். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ஸ், அதாவது 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் அல்லது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின் 2. அதாவது டீசல் இன்ஜினியரிங் கேட்டாங்க அப்படின்னா இதில் 4 ஸ்ட்ரோக், அடுத்து 2 ஸ்ட்ரோக். அடுத்து பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வேப்பர் இல்லை 2 விஷயம், வேப்பர் அப்சார்ப்ஷன், வேப்பர் கம்பஷன். கொஸ்டினை பிரிச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்டிங், இந்த டாபிக்ல வெல்டிங் என்ன, அதோட யூசஸ், அந்த வெல்டிங் என்ன, அந்த வெல்டிங், ஹெச்விஎஸ்சி, டர்பைன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ரோட்டரி, இது 3 பம்ப் இருக்கு. ஓகே, அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷினபிலிட்டி, இந்த மாதிரி விஷயம். ஒரு யூனிட்டுக்கு நான் வந்து பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போதைக்கு ஓவரால் வியூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் பாய் நம்ம சேனலுக்கு சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா